மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் கோவையில் அனைத்து கட்சி ஊர்வலம் நடைபெற்றது. அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் நடைபெற்ற இந்த மௌன ஊர்வலத்தில் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். மேலும் கோவை மாநகரில் உள்ள வணிகர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் என 1000க்கும் அதிகமானோர் கோவை சிவானந்தா காலனியிலிருந்து மௌன அஞ்சலி ஊர்வலத்தை தொடங்கினர். சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு பேரணியாக சென்றவர்கள் தெப்பக்குளம் பகுதியில் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தினர். இந்த பேரணியால் காந்திபுரம், வடகோவை, கிராஸ்கட் சாலை, பூ மார்க்கெட் பகுதிகளில் போக்குவரத்து மாற்றப்பட்டிருந்தது. பேரணி முடிந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் வேலுமணி, அதிமுக பொதுச் செயலராக சசிகலா பதவியேற்க வேண்டும் என்பதே அமைச்சர்கள், தொண்டர்கள் கருத்தாக உள்ளதென தெரிவித்தார். அம்மாவுடைய எண்ணம் நிறைவேற வேண்டுமென்றால் சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலராக வர வேண்டும். 1.5 கோடி தொண்டர்களும் இன்றைக்கு அதே கருத்தில் ஒட்டுமொத்த கருத்தாக, அத்தனை தலைவர்களும் ஒட்டுமொத்த கருத்தாக இன்றைக்கு நாங்கள்லாம் சின்னம்மா அவர்களை நேரில் சந்தித்து இங்கே இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள், அனைத்து அமைச்சர்கள், மூத்த தலைமை கழக நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் எல்லாருமே சின்னம்மாவை நேரில் சந்தித்து நீங்கள் அந்த பொறுப்புக்கு வர வேண்டும் என்று அவர்கள் மிகப்பெரிய துக்கத்திலே அழுது கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் நாங்கள்லாம் சந்தித்து நீங்கள் அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று கேட்டிருக்கோம்.